அல்லேலூயா அல்லேலூயா மட்டும் நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவார். 12வது வாக்கியத்தை வாசியுங்கள். ஆமென். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பிள்ளை இயேசு பிறந்திருக்கிறது. அன்றைக்கு அநேக பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். ஆனால் இயேசு யார் என்பதை அறிவதற்கு பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தியிருக்க காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம். முன்னணியில் எந்த பிள்ளை கிடக்கிறதோ அது அடையாளம். ஆமென். ஒரு அடையாளம் கொடுத்து அனுப்பினார். இன்று ஒரு அடையாளத்தை மேய்ப்பொருளுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் நம்மில் இருந்து சில அடையாளங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரத்தோடு இருங்க. ஆமென். 1 சாமுவேல் 17-18 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரனுக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓடி போய் பால் கட்டிகளையும் கொடுத்து, நல்லா கவனிங்க, உன் சகோதரன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி வா. எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போமே. தாவீது தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனார் தாவீதை அழைத்து, உன் அண்ணன்மார்கள் யுத்தத்திற்கு போயிருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்களா என்பதை நீ விசாரித்து அவர்களிடத்தில் ஒரு அடையாளம் வாங்கி கொண்டு வா. பிரைஸ் தி லார்ட். நம்மிடத்திலும் கர்த்தர் அடையாளங்களை எதிர்ப்பு. பெரிய செய்தி சுருக்கமா சொல்லி விடுகிறேன். தாவீது அன்று யுத்தத்திற்கு போனார், ஒரு அடையாளத்தோடு வந்தார். அண்ணன்மார்களை பார்க்கும்படி சென்றார், ஒரு அடையாளத்தோடு வந்தார். என்ன அடையாளம்? சுருக்கமா போகிறேன். 57வது வாக்கியத்தை ஒருவர் வாசியுங்கள். தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனையும் சவுலுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில் இருந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தகப்பனார் சொன்னார், நீ போய் அண்ணன்மாரிடத்தில் சுககாரியத்தை விசாரித்து ஒரு அடையாளத்தோட வா. இப்ப தாவீது ஒரு அடையாளத்தோட வந்து நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். என்ன அடையாளம்? இஸ்ரவேலை மிரட்டி கொண்டிருந்த, இஸ்ரவேலை சின்னாபின்னமாக்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பெலிஸ்தியனுடைய தலையை வெட்டி ஒரு அடையாளத்தோட வந்து நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு அடையாளத்தின் நாளாய் மாறுவதாக. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாமல் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஒரு அடையாளத்தோட நாங்க போகணும். ஆண்டவர், நீர் எங்களுக்கு அடையாளத்தை நீர் எதிர்பார்க்கிறீர், நாங்கள் ஒரு அடையாளத்தை உமக்கு கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். அவன் அடையாளத்தோட வந்து ராஜாவுக்கு முன்னே நின்றான். ஹல்லேலூயா. சுருக்கமா சொல்றேன், அன்றைக்கு தாவீது ஒரு அடையாளத்தோட வந்து ராஜாவுக்கு முன்னே நின்றான். லூக்கா சுவிசேஷத்திலே வரும்போது, ஆமென், தேவதூதன் ஆமென் மரியாளுக்கு சொல்லும் போது சொல்கிறார், இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். எப்படி தாவீது அன்று கோலியாத்தின் தலையின் என்கிற அடையாளத்தோடு ஒரு நாள் போனார், இப்பொழுது தாவீதின் வம்சத்தில், தாவீதின் ஊரில், தாவீதின் குடும்பத்தில், தாவீதின் வம்சத்தில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் பிறப்ப பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அடையாளம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்று தாவீது ஒரு அடையாளத்தோட வந்தார். ஆமென். வெற்றி முரசோட வந்தார். இஸ்ரவேலர்களுக்கு ஆமென் தோத்திரம் தோல்வி உண்டாக்க கூடிய பயமுறுத்தக்கூடிய கோலியாத்தின்
தலையை எடுத்துக்கொண்டு ஒரு அடையாளத்தோடு வந்த அந்த குடும்பத்தில், அந்த வம்சத்தில் இயேசு என்கிற பிள்ளை பிறந்தார் என்கிற அடையாளத்தை கர்த்தர் அன்றைக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப நம்மவும் ஒரு அடையாளம் கர்த்தருக்கு காண்பித்தால் கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அதான் கிறிஸ்துமஸ். ஆமென். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு, சொல்ல நேரம் இல்லை. ஆமென். தோத்திரம். நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன்.